ஹரே கிருஷ்ணா. ஆத்மயோகம் பாகம் 5. மகாத்மாக்களுக்கு சேவை செய்யுங்கள். அதன் தொடர்ச்சி. பகவானின் ஆன்மீக சக்தியில் தஞ்சமடைந்தவர்களை நீங்கள் எவ்வாறு புரிந்து கொள்வீர்கள்? மகாந்தஸ்தேஷமசித்தா. மகாத்மாக்கள் எப்பொழுதும் சமநோக்குடையவர்கள், எல்லாரையும் சமமாக பார்ப்பவர்கள் என்று ரிஷபதேவர் கூறுகிறார். பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் 5.18 பின்வருமாறு கூறுகிறார்: வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனி சைவ ஸ்வபாகேச பண்டிதாசம தர்ஷினஹ. அடக்கமுள்ள பண்டிதர்கள் தங்களது உண்மை ஞானத்தின் வாயிலாக கற்றறிந்த தன்னடக்கமுள்ள பிராமணன் பசு, யானை, நாய், நாயை தின்பவன், கீழ் ஜாதி என அனைவரையும் சமநோக்கில் காண்கின்றனர். மகாத்மா அனைவருக்கும் சமமானவர். அவன் அமெரிக்கன் என்பதால் அவனிடத்தில் கருணை காட்டலாம், அல்லது அவன் இந்தியன் என்பதால் அவனிடத்தில் கருணை காட்டலாம், அல்லது இவன் கருப்பன் என்பதால் இவனிடத்தில் கருணை காட்டலாம் என்றெல்லாம் மகாத்மா நினைப்பதில்லை. அவர் அனைவருக்கும் கருணை காட்டுபவர். மகாத்மாவின் மற்றொரு குணம் பிரசாந்தா, எப்பொழுதும் மிக அமைதியாக இருப்பதாகும். ஏனெனில் தான் ஒரு தூய ஆத்மா, கிருஷ்ணரின் நித்திய சேவகன் என்பதை அவர் அறிந்துள்ளதால் எந்த பௌதீக சூழ்நிலையிலும் கலக்கமடைய மாட்டார். மேலும் அவர் விமன்யவ, கோபத்திலிருந்து விடுபட்டவர் என்றும், சுக்ருத, அனைவரின் நலன் விரும்பி என்றும் அறியப்படுகிறார். இதுவே மகாத்மாவின் பார்வை. இறை உணர்வு இல்லாமலும் இறைவனுடனான தொடர்பை புரிந்து கொள்ளாமலும் மக்கள் துன்பப்படுகின்றனர் என்பதை அவர் பார்ப்பதால் அவர்களுக்கு கற்பிக்க முயற்சி செய்கிறார். அதனால் அவர் சகிப்புத்தன்மை கொண்டவராக இருக்க வேண்டும். திதிக்ஷவர், அவர் மக்களுக்கு கிருஷ்ண பக்தியை கற்பிக்க முயற்சிக்கும் பொழுது நிறைய அவமரியாதையும் அசௌகரியங்களும் இருக்கும். கலக்கமின்றி அவற்றை சகித்துக் கொள்பவராக அவர் இருக்க வேண்டும். இந்த சகிப்பு தன்மையினை மேற்கத்திய நாடுகளில் இயேசு கிறிஸ்து பக்குவமாக வெளிப்படுத்தினார். இறை உணர்வை பிரச்சாரம் செய்த காரணத்தினால் அவர் சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று அரசு ஆணையிட்டது. இருந்தும் இவர்களை மன்னியுங்கள் என்று அவர் கடவுளிடம் பிரார்த்தனை செய்தார். ஆகையால் அமைதி, அனைவரையும் சமமாக நோக்குதல், கோபத்தில் இருந்து விடுபட்டிருத்தல், சகிப்புத்தன்மை, கருணை, இவையே மகாத்மா அல்லது சாது என்பவரின் குணநலன்கள். நாம் அத்தகைய நபரை கண்டுபிடித்து அவரிடம் சங்கம் கொள்ள வேண்டும். முழு சரணாகதியில் அவருக்கு தொண்டு செய்ய வேண்டும். பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் 4.34 பின்வருமாறு கூறுகிறார்: தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினஸ்தத்வதர்ஷினஹ. ஆன்மீக குருவை அணுகி உண்மையை அறிய முயற்சி செய். அடக்கத்துடன் அவரிடம் கேள்விகள் கேட்டு அவருக்கு தொண்டு செய். உண்மையை கண்டவர்களான தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்கள் உனக்கு ஞானத்தை அளிக்க முடியும். சாதுக்களுக்கு சேவை செய்வதற்கு நேர் எதிராக இருப்பது யோஷிதாம் சங்கி சங்கம். பெண்களிடம் அதிக பெற்று உடையவர்களுடன் சங்கம் வைத்தல். உண்மையில் யோஷிதாம் என்பது அனுபவிக்க கூடிய எல்லாவற்றையும் குறிப்பதாகும். நம்மை கவரக்கூடிய விஷயங்கள் பல இருக்கின்றன. ஒவ்வொரு புலனுக்கும் குறிப்பிட்ட புலனின்ப பொருட்கள் உள்ளன. கண்கள் அழகான உருவங்களை பார்க்க விரும்புகின்றன. நாக்கு சுவையான உணவை அனுபவிக்க விரும்புகிறது. காதுகள் நல்ல பாடலினால் ஈர்க்கப்படுகின்றன. நாசிகள் இனிமையான வாசனையில் கவர்ச்சி அடைகின்றன. தோல் மிருதுவான பொருட்களை தொட விரும்புகிறது. இவை அனைத்தும் யோஷிதாம், அனுபவிக்க கூடிய பொருட்கள் எனப்படுகின்றன. இவை எல்லாவற்றினாலும் பொதுமக்கள் கவரப்படுகிறார்கள். அவர்கள் திரைப்படத்திற்கு செல்கிறார்கள், மது அருந்துகிறார்கள், உணவகங்களுக்கு செல்கிறார்கள், மனமகிழ் மன்றங்களுக்கு, உதாரணமாக கிளப்பிற்கு செல்கிறார்கள் மற்றும் பல காரியங்களை செய்கிறார்கள். இவ்விஷயங்களின் மீது புலனுகர்ச்சிக்காக பற்றுதல் கொண்டுள்ள நபர்களுடன் நாம் சங்கம் வைத்துக் கொண்டால் நரகத்திற்கான வாயில் நமக்கு திறக்கின்றது. ஆகையால் எந்த வாயிலில் நுழைவது என்பதை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரு வாயிலானது பிறப்பு இறப்பு என்னும் தொடர்ச்சியான பந்தத்திலிருந்து நம்மை விடுதலை பெறச் செய்து பகவானின் திருநாட்டிற்கு திரும்பி செல்லும் பாதைக்கு நம்மை இட்டு செல்கின்றது. புலனின்பத்திற்கான மற்றொரு வாயிலானது இருளை நோக்கி இட்டு செல்கின்றது. அதாந்த கோபீர் விஷதாந்த மிஸ்ரம். அதிகமான புலனின்பத்தில் ஈடுபட்டால் அல்லது அதிகமான புலனின்பத்தில் ஈடுபடுபவர்களோடு சங்கம் கொண்டால் அதற்கு தகுந்தாற் போல நரக வாழ்வின் ஆழத்திற்கு நாம் செல்வோம். ஹரே கிருஷ்ணா. இதுடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் எல்லையற்ற ஆனந்தத்தை அடைதல் என்பதை பற்றி வாசிக்கலாம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.